பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. 2 சாமுவேலின் புஸ்தகம் 23வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். பேலியாளின் மக்கள் அனைவருமோ கையினால் பிடிக்கப்படக்கூடாததாய் எரிந்து போடப்பட வேண்டிய முள்ளுக்கு சமானமானவர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பேலியாளின் மக்கள் என்று ஒரு கூட்டத்தாரை சொல்லப்பட்டிருக்கிறது. பேலியாள் என்றால் வேதத்திலே சாத்தானுக்கு பல பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு பெயர் தான் பேலியாள். பொல்லாப்பை செய்கிறவன், தீவினைகளை செய்கிறவன். அப்படிப்பட்ட பொல்லாங்கனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யார் பேலியாளின் மக்களா? முள்ளா இருக்கிறார்கள் அல்லவா அவர்கள். முள்ளை கையால் எடுக்க முடியாது, கையால் பிடிக்க முடியாது. கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நான் உன் வலது கரத்தை பிடித்து உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் நம் கையை பிடித்து நடத்துகிறவர். அதே நேரத்தில் நாம் ஒன்றை பிடிக்கும்போது அது முள்ளா இருந்தால் நாம் என்ன செய்து விடுவோம்? ஒன்று, நாம் கையை எடுத்து விடுவோம். இல்லை என்றால் நம் கையிலே இருக்கிற அந்த முள்ளை எரிந்து விடுவோம். இங்கே பேலியாளின் மக்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் கையினால் பிடிக்கப்படக்கூடாததாய் எரிந்து போடப்பட வேண்டிய முள்ளுக்கு சமானமானவர்களாய் இருக்கிறார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, முட்களின் நடுவிலே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள் என்று நம் ஆண்டவராகிய கர்த்தர் அவருடையவளை குறித்து சொல்லியிருக்கிறார். எருசலேம் குமாரத்திகள் முட்களா இருந்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னால் கையில் எடுக்க முடியாது, கையில் பிடிக்க முடியாது. ஆமென். நாம் முள்ளா இருக்கிறோமா அல்லது அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக இருக்கிறோமா? நம்மை குறித்து பல திட்டங்களை கர்த்தர் வைத்திருக்கிறது உண்மை. ஆனால் அதே நேரத்தில் வேதம் என்ன சொல்லுகிறது? ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் என்று. அப்படி என்றால் அந்த கைக்குள்ளே நாம் அடங்கி இருக்க வேண்டும். நாம் முள்ளாய் காணப்பட்டால் எப்படி அந்த கையில் இருக்க முடியும்? முட்களாய் இருக்கிறவர்கள் எரிந்து போடப்பட வேண்டியவர்களாய் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறதே. எனவே தேவனை வேதனைப்படுத்துகிறவர்களாய் அல்ல, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் இருக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். நாம் எரிந்து போடப்பட வேண்டியவர்களாய் அல்ல, அவரால் எடுத்து உருவாக்கப்பட்டு உயர்த்தப்படுகிறவர்களாய் காணப்படுவோம். அதுதான் ஆசீர்வாதம், அதுதான் நம்முடைய பின்னாட்களுக்கு நன்மையாய் இருக்கும். பேலியாளின் மக்களோ எரிந்து போடப்பட வேண்டியவர்களாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, உலகம் நம்மை தூக்கி எறிந்தால் கர்த்தர் தூக்கி எடுப்பார். கர்த்தர் தூக்கி எறிந்தால் யார் தூக்கி எடுப்பார்? கர்த்தருடைய கையில் அடங்கி இருக்க ஆமென் பழகுவோம். உணர்ந்து நம்மை ஒப்பு கொடுப்போம். பேலியாளின் மக்களாய் இராதபடிக்கு நம்மை காத்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. தேவனை வேதனைப்படுத்துகிற காரியம் வேண்டாம். அதை இருதயத்தில் ஆழமாய் எழுதி அந்த தீர்மானத்தில் உறுதியாக இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, முட்களாய் இருக்கிறவர்களை நீர் எரிந்து போடுகிறீர் என்று இந்த நாளிலே எங்களோடு பேசி எச்சரித்த கிருபைகளுக்காய் நன்றி. நாங்கள் ஒருபோதும் உம்மால் எரிந்து போடப்படுகிறவர்களாய் இல்லாமல் உம்மால் தூக்கி எடுக்கப்பட்டவர்களாய், உருவாக்கப்படுகிறவர்களாய், எப்பொழுதும் கையில் இருக்கிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.